ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். கூட்டணி கட்சியை ஏமாற்றியவர் தற்போது தேர்தலில் நிற்பதாக குற்றச்சாட்டு. வைத்திலிங்கம் மீது ரங்கசாமி மறைமுக தாக்கு. போட்டி வேட்பாளர்களாக களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை. கட்சி கொடியை பயன்படுத்தவும் தடை. வேட்பாளர்களின் வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்க கெடு. தேர்தல் செலவின பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. புதுச்சேரியில் சூடுபிடிக்கும் அரசியல் களம். லாஸ்பேட்டை தொகுதியில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். கூட்டணி கட்சிகளை ஏமாற்றியவர் தற்போது தேர்தலில் நிற்பதாக வைத்திலிங்கம் மீது முதலமைச்சர் ரங்கசாமி மறைமுக குற்றச்சாட்டை முன்வைத்து பிரச்சாரத்தை தொடங்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்கலம் தொகுதிகளில் போட்டியிடுகிறார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை புத்லாய் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு பெண்கள், தொண்டர்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்று மாநில வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடுகின்ற வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சொந்த தொகுதிக்கு அடிக்கடி வரவில்லையே என்று தாய்மார்கள், பெரியோர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் என்றும், இருந்தாலும் மாநில மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் ஆகிய 3 தொகுதிகளையும் தான் ஒன்றாக இணைத்து பேசுவது வழக்கம் என்று கூறிய அவர், இந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த முறை காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி நடந்ததாகவும், அப்போது முதலமைச்சராக இருந்தவர் 5 ஆண்டுகளில் என்ன செய்தார் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், மக்களுக்கான திட்டங்கள் ஏதேனும் ஒன்றை சுட்டிக்காட்ட முடியுமா எனவும் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசு தான் தம்முடைய அரசு என்றும், இந்த தேர்தலில் புதிதாக வாக்குறுதிகளை கொடுப்போம் என்றும் கூறிய அவர், அதை நிறைவேற்றுவோம் என்றும் கூறினார். ஆனால் இந்த தொகுதியில் நிற்கும் வைத்திலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் தான் ஆகுவதாகவும், இன்னும் 3 ஆண்டுகள் இருப்பதாகவும் கூறிய அவர், எதற்காக போட்டியிட வந்தார் என்று தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அவருக்குள்ளேயே போட்டி நடப்பதாகவும், கூட்டணியிலேயே சரியாக அமைக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். திமுக வேட்பாளர் போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் வேட்பாளர் நிறுத்துவதாகவும், யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் குழப்பம் போட்டி நிலவுவதாகவும் கூறினார். கூட்டணி கட்சியையும் தன்னுடைய கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டார் என்றும், அது அவர்களுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் என்றும் தெரிவித்த அவர், அப்படிப்பட்டவர்தான் இந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாகவும் கூறினார். எனவே மக்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சி சார்பில் 6 தொகுதிகளில் போட்டி வேட்பாளராக களமிறங்கி வேட்புமனு வாபஸ் பெறாதவர்கள் மீது கட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் 16 தொகுதிகளுக்கு அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியலை கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளரிடம் பேசுகையில், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும் திமுகவுக்கு 14 தொகுதிகள் என முடிவு செய்யப்பட்டதாகவும், அந்த 14 தொகுதிகளில் திமுக தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் கூறிய அவர், அந்த அடிப்படையில் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கி கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மற்ற 13 தொகுதிகளில் திமுக போட்டியிடுவதாகவும், திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் திமுக போட்டியிடும் 6 தொகுதிகளில்
காங்கிரஸ் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும், ஆகவே இந்த போட்டி வேட்பாளர்களை வேட்புமனுவை வாபஸ் பெற வேண்டும் என்று கட்சி தலைமை உத்தரவிட்டதாகவும் கூறிய அவர், ஆனால் அவர்கள் வாபஸ் பெறவில்லை என்றும் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளில் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு AB படிவம் வழங்குவது வாடிக்கைதான் என்றும், கட்சி தலைமை கூறும்போது அவர்கள் வாபஸ் பெறுவார்கள் என்றும் கூறிய அவர், அந்த படிவங்களை திரும்பப் பெறும் அதிகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு வழங்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். தற்போது கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் போட்டி வேட்பாளர்களாக 6 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிடுவதாகவும், அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் என்றும் கூறிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்த அவர், தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொடியையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். அவரை வேற இடத்துல பயன்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் நீங்க நல்லா யோசனை பண்ணி, நான் வெற்றி பெற்றால் அந்த இடம் காலி இடம் யார்? அப்ப ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? பாராளுமன்றத்திலே அதிகமாக நன்றாக பேசக்கூடிய ஒரு நபர் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது நீங்கள் தவறு. அது அந்த மாதிரி அவரே வேண்டாம்னு சொல்லிட்டார். காங்கிரஸ் கட்சி அலுவலகம் எழுத்தொப்புல வீடு எடுத்து கட்சியோடைய கொடி இருக்குது அந்த கலர்ல வெள்ளை அடிச்சு 4:30 மணிக்கு ஐயர் கூப்பிட்டு ஓமகண்டம் போட்டு 30 தொகுதி இருக்கிற நிர்வாகிகளை அழைச்சு மீட்டிங் போறாரு. அவர் எப்படி வேண்டாம் நீ சொன்னீங்க? எப்படி கேட்கல? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த கூட்டணியினுடைய தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போட்டியில இருந்து விலகி. கூட்டணியிலிருந்து தர்மத்தை காக்க வேண்டிய வைத்தியங்கள் எப்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில CBIக்கு போட்டு கொடுக்க வேண்டிய தொகுதியில நீங்க போட்டிட்டீங்க? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலே அந்த 14 தொகுதியில அந்த CBIயினுடைய அந்த தட்டாஞ்சாவடி தொகுதி வரவில்லை. நீங்க கேட்டதால்தான் இல்ல. நீங்க நல்லா யோசனை பண்ணீங்க. அவங்க கூட்டணியினுடைய நிர்வாகத்தை பார்த்தது காங்கிரஸ் கட்சி கிடையாது. ஈவன் மற்ற கட்சிகளுக்கு கூட எங்களுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் அந்த தொடர்பை நடத்தி கொண்டிருந்தது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்கள் தான் அந்த அமைப்பினை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் அதை வெளியிட்டார்கள். அந்த வெளியீடு பட்டியலிலே அந்த தொகுதி இல்லை. புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவு கணக்கை விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு கெடு விடுத்துள்ளனர். புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊசூடு, மங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவின கணக்கினை தேர்தல் செலவின பார்வையாளர் சுதா யாதவ் வரும் திங்கட்கிழமை மற்றும் ஏப்ரல் 3, 7 ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்ய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறை கலந்தாய்வு கூடத்தில் 2வது மாடியில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ஆய்வு செய்யப்படும் என்றும், அதே சமயம் அனைத்து வேட்பாளர்களும் தங்களின் வரவு செலவு கணக்கு பதிவேடு மற்றும் செலவின ரசீதுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவின கணக்கினை தேர்தல் செலவின பார்வையாளர் நரேஷ் வரும் திங்கட்கிழமை மற்றும் ஏப்ரல் 3, 7 ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும், அதன்படி காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை முத்தியால்பேட்டை தொகுதிக்கும், 11:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ராஜ்பவன் தொகுதிக்கும் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தின் முதல் மாடியில் உள்ள அரங்கில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வேட்பாளர்களும் தங்களின் கணக்கு பதிவேடு மற்றும் செலவின ரசீதுகளை ஆய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் நெசவாளர் நகர், கலைமகள் வீதி, நடுத்தெரு, விநாயகர் கோவில் வீதி, மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களுக்காக பகுதி மக்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த அடிப்படை வசதிகள் பற்றிய குறைகளை தீர்த்து அதற்காக மக்களிடம் பெரும் திருப்தி காணப்பட்டது. குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் பொதுமக்களிடம் வெகுவாக வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. வாக்கு சேகரிப்பின் போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதனை அப்பகுதி மக்கள் உற்சாகமாக மலர்தூவி வரவேற்றனர். அப்பகுதியை சேர்ந்த பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதே சேவை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதி தெரிவித்தனர். இந்த வரவேற்பால் உற்சாகமடைந்த வேட்பாளர் வைத்தியநாதன் மக்கள் நல பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் என்றும் பகுதிக்கு மேலும் பல நலத்திட்டங்கள் கொண்டு வரவேன் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கல்கி நகர் பகுதி முழுவதும் தனது ஆதரவாளருடன் NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் AKD ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கல்கி நகர் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் அப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர், மேலும் பல திட்டங்கள் விரைவில் அமல்படுத்தப்படும் என கூறி மக்களிடம் தனது ஆதரவை கோரினார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் படைசூழ கல்கி நகர் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் தொகுதி வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவரும் ஒன்று சேர உற்சாகமாய் வரவேற்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் சாமிநாதன் தனது ஆதரவாளருடன் லாஸ்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பேராதரவுடன் களமிறங்கியுள்ள வேட்பாளர் சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் மற்றும் சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி பேசிய அவர், மக்கள் தங்களுக்கு ஆதரவளித்தால் அனைத்து குறைகளையும் சரி செய்து தருவதாக உறுதியளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் லாஸ்பேட்டை தொகுதி வேட்பாளர் சாமிநாதனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள குறைகளை கூறி அவற்றை சரி செய்து தரும்படியும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் படைசூழ லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர் சாமிநாதன் ஈடுபட்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பெண்களின் பேராதரவு பெற்ற அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் லாவண்யா அப்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகி லாவண்யா வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அந்த வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதி, குண்டு சாலை, எம்ஜிஆர் நகர், சக்தி நகர், மேரி தெரு, சாலை தெரு, சிவசக்தி நகர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். அப்பகுதியில் உள்ள பெண்களும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் லாவண்யாவை அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அப்பொழுது அப்பகுதி மக்களிடம் தென்னந்தோப்பு சின்னத்தில் தாம் நிற்பதாகவும் அதற்கு அனைவரும் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு அப்பகுதி மக்களும் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பழவக்காரன் சாவடி பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தனது ஆதரவாளருடன் அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுவை மாநில அமைப்பாளர் சிவாவின் உத்தரவின் பெயரில் களமிறங்கியுள்ள தொகுதி செயலாளர் வடிவேலு கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பழவக்காரன் சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஏழை முத்து மாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து வழிபாடு செய்த பின்னர் அப்பகுதியில் உள்ள வீதிகளில் தனது ஆதரவாளருடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் அவருடன் சென்று உதயசூரியன் சின்னத்திற்காக ஆதரவை திரட்டினர். உருளையன்பேட்டை தொகுதியில் மீண்டும் களமிறங்கும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு தனது ஆதரவாளருடன் ராஜா நகர் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி மக்கள் சேவை செய்திட வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். சனிக்கிழமை காலை 9 மணி முதல் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அவர் நேய மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகளும் ராஜா நகர் பகுதி முழுவதும் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதையும், ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் விதமாக ராஜா நகர் பகுதியில் சமுதாய நலக்கூடம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து அப்பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததையும் சுட்டிக்காட்டினர். மேலும் ராஜா நகர் பகுதியில் ஊர் உருவான காலங்களில் இருந்து இத்தனை ஆண்டுகளாக கோவில் இல்லாத நிலையை மாற்றி புதிதாக ராஜகாளியம்மன் திருக்கோவில் திருப்பணிகள் ஆரம்பித்து கட்டு முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினர்.
மேலும் அருந்ததிபுரம் பகுதியில் முத்தாலம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினர். மேலும் முதியோர் உதவித்தொகை மற்றும் அரசு மூலம் கிடைக்கப்பெறும் உதவித்தொகைகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமியின் முயற்சியால் கிடைத்தது என்று கூறி அனைத்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகள் மற்றும் நேய மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் என திரளாக கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.